அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது பொங்கலோட வாரம் ஆரம்பம். இன் பொங்கல் திருவிழா வரனால நிறைய பேர் ஊருக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் செய்யும்போது ரொம்பவே கவனமாக பார்த்துக்குங்க. முன்பதிவு செஞ்சு போகிறது நல்லது. ஏன்னால் கடைசி நிமிஷ பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் உந்துதலாகவும் கொஞ்சம் உங்கள் நாளை எப்படி கொண்டு போகிறதுன்றதுக்கு ஒரு செல்ஃபாக நீங்களே உங்களை தயார்படுத்திக்க உதவியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நன்றி. இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 12/1/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா நவமி திதி பகல் 12:44 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இரவு 9:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமாக இருக்குது. ஆனால் திதி சரியில்லாதனால சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை. சூரிய உதயம் காலையில் 6:34க்கும் சூரியன் மறைவு மாலை 5:59க்கும். நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 9:25 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:51 12:17 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 1:42 3:08 வரைக்கும் இருக்குது. நவமி திதியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதி கிடையாது. போரிடுதல், பகைவனை சிறைப்பிடித்தல், பகைவர்களை அழித்தல், நண்பர்களோட சண்டை போடுறது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் நவமி திதி நல்லாவே இருக்கும். இப்போ சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபகாரியம், நல்ல ஒரு விசேஷங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். குறிப்பாக சாந்தி முகூர்த்தம், புதுமனை புகுதல், கல்வி படிக்க ஆரம்பிக்க, பூணூல் கல்யாணம், பதவி ஏற்க, பயிர்த்தொழில் செய்ய, புது வீடு புக, திருமணம் செய்ய, இடத்துக்கான வழிபாடு செய்ய, மருந்துண்ண, ஊடகம் துவங்க, 9 நவர்களுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு நல்லது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு ஈகை, கடக ராசிக்கு பெருமை, சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு கவனம், தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு நிறைவு, மீன ராசிக்கு இழப்பாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பலனை கேட்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சிறந்த உற்சாகமும் மனநிறைவும் ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்ல ஒரு சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். பண வரவு நல்லா இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்கள் காணப்படும். உங்களோட விருப்பங்களும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் வாய்ப்புகள் உள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாக தான் இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் குறைவில்லாத ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களோட செயல்பாடு பார்த்திங்கன்னா திட்டமிட்டு ப்ரொஃபஷ்னலாக நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நல்ல ஒரு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு காலையிலே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. பாதிப்புகள் எதுவும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி அசாதாரணமான திறமை இருக்குது. அதை வெளிக்காட்டி உங்களோட வேலை செய்கிற இடத்துல சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட திறமைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிறப்பான செயல்பாடு காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்குது. உங்களோட செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பண வகையில் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி
கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்றைக்கி நல்ல ஒரு ஒட்டுதலை வளர்த்துக்கிட்டு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது மூலிமா நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு பிணைப்பையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படியே நாள் போச்சுன்னா இனிமையான தருணங்களையும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம். நீங்கள் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா உங்களோட பசங்களோட எதிர்காலம் உங்களோட எதிர்காலம் குறித்து திட்டமிடவும், காதலர்கள் உங்களோட எதிர்காலம் குறித்தோ உங்களோட திருமணம் குறித்தோ முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்களோட சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அது நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் வாய்ப்புகள் இருக்குது. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி குறைணுமா ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்வீங்க. தெளிவான சிந்தனைகள் இருக்குது. உடல்லையும் சரி நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி திருப்தியான மனநிலையோட மேஷராசிக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்குறது உதவியாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட நாளில் கொஞ்சம் செலவுகள் குறைஞ்ச மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வரவுகள் நிறையவே இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கையில் பணம் அதிகமாக இருக்கிறனால இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் அனுகூலமான பலன்கள் உண்டு. நாளை சாதகமாகவும் ஜாலியாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை உறுதி நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு திடமாக இருப்பீங்க. எதிர்காலம் குறித்து பிளான் பண்ணுறதுக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழில் எல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குது. சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு பதவி உயர்வோ பாராட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமை மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான அங்கீகாரம் இருக்குது. இன்றைக்கி உங்களோட வேலைக்கு உங்களோட புதிய யுக்திகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உங்களோட திறமையை வெளிக்காட்டி நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். வெளியிடங்களுக்கு சென்று உங்களோட தரமான நேரத்தை செலவழிப்பீங்க. அது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான முடிவுகள் எடுக்கலாம். நல்ல ஒரு குடும்பத்தோட பர்ச்சேஸ் போகிறதுக்கோ இல்லைன்னா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண வரவும் நிறையவே இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான நேரங்கள் தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போங்க. காதலர்களும் வெளியிடங்களுக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பணம் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே சேமிக்கலாம். ஏன்னா கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சேமிப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட மனசுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக தான் இருக்குது. திருப்தியான நாளாக தான் இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு முழு ஈடுபாடோடு செஞ்சு நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா இந்த நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சிக்கான செயல்களில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து
கொஞ்சம் உதவிகள் தாமதமா தான் இருக்கும். அது கொஞ்சம் மனசுக்கு பதட்டத்தையும், கலக்கத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பொறுமையா இருந்து காரியத்த சாதிக்கிறது, நாள கொண்டு போறது நல்லது. ஒரு சில உங்களோட தொண்டு தொண்டுகள் செஞ்சீங்கன்னா நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, உடல் ஊனமுற்றோருக்கோ இல்லன்னா நோயாளிகளுக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா, நாள உங்களுக்கு சாதகமா ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட இலக்குகள், உங்களோட செயல்கள்ல கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாரி தான் இருக்கு. நாள ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. குடும்பத்தில கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. சில சவாலான சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டியது அவசியம். அ எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க முந்திரி கொட்டை மாதிரி இன்வால்வ் ஆகாதீங்க. கொஞ்சம் ஒதுங்கி இருந்து சூழ்நிலைகள ப்ரொஃபஷனலாவும், பக்குவமாவும் கையாள வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. ஏன்னா, நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது பேர கெடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அ கூட வேலை செய்றவங்கள அதிக அளவுல நம்பாம, உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கு இன்னைக்கு வீட்ல சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனை, அத தொணக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இதே காதலர்களுக்கும் பொருந்தும். உங்க வீட்ல இருக்கிற பிரச்சனைய காதலர்கள் கிட்ட காட்டாதீங்க. 2 பேருக்குள்ளேயும் உறவுகள்ல முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாதிரி சொல்லுங்க. புரிதல் கம்மியா இருக்கிறது, இன்னமும் பிரச்சனைகள பெருசாக்குற மாதிரி இருக்கும். கோவப்படாம நாள அமைதியாவும், பொறுமையாவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவுல இல்ல. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வீட்ல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது கவனமா இருந்து பணத்த சேமிச்சு பார்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா அவசர தேவைக்கு பதட்டமும், திண்டாட்டமும் ஏற்படுற மாதிரி இருக்கு. நாள பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் காணப்படுற மாதிரி இருக்கும். ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி இருக்கு. எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகள சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. தேவையில்லாத வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு ஆரோக்கியத்த கெடுக்காம பார்த்துக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாம கொண்டு போக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. நாள எப்படி கொண்டு போறதுன்னு பிளான் பண்ணிக்கங்க. உங்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். வீட்ல பசங்களால கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படலாம். வேலை செய்ற இடத்துல இடமாற்றமோ, இல்லன்னா பிடிக்காத ஒரு சில சில சூழ்நிலைகளோ, சந்தர்ப்பங்களோ இருக்கு. பார்த்து பொறுமையா சமாளிக்க வேண்டியது அவசியம். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு பிரச்சனையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் இருக்கு. பார்த்து எப்படி ஹேண்டில் பண்றதோ பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள விடாதீங்க. சில சௌகரியங்கள இழக்க நேரக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், அன்றாட செயல்கள் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பாவோடையோ, அம்மாவோடையோ இல்லன்னா அண்ணன்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அவசியம். நாள சிறப்பா கொண்டு போணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. நீங்க நிதானமா, பொறுமையா ஒரு சூழ்நிலைகள கையாளுங்க. உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பக்குவமா நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவசரமோ, பதட்டமோ இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள ஒழுங்கமைச்சு சிறப்பா பணியாற்ற வேண்டியது அவசியம். முறையா காலையிலேயே திட்டமிடுங்க. என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு பிளான் பண்ணுங்க. அ அதே நேரங்கள்ல நீங்க செய்ற வேலைகள்ல ரொம்பவே கவனம் தேவை. ஏன்னா, தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது அடுத்தவங்களுக்கு ஆதாயமாவும், உங்களுக்கு பிரச்சனையாவும் மாற வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகளோட பார்வையில நீங்க இன்னைக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏன்னா, அவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அ தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். இந்த போக்கு உறவுல புரிதல கெடுக்கிற மாதிரியும், 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுத்துற மாதிரியும் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா சூழ்நிலை பார்த்து கையாளுங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை.
கணவன் மனைவியும் சரி, காதலர்களும் சரி, ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. சூழ்நிலைகள பொறுமையா கையாள்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை வகையில பணவரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கையில பணம் இல்லாத ஒரு மனநிலை, வருத்தங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து சூழ்நிலைய யோசிச்சு கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கு, பதட்டம் அதிகமா இருக்கு, மூட்டுகள்ல வலி ஏற்படலாம், முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள ஆரோக்கியமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு நிதானமும் பொறுமையும் இன்னைக்கே அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நாள உற்சாகமா கொண்டு போற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்களும் உற்சாகமா உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. உங்களோட நாள உங்களோட குடும்பத்தினர், உறவினர்கள் மூலியமா சுப செய்திகள் வந்து சேரும். நல்ல ஒரு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பையும், ஆதரவையும் பெறுவீங்க. வியாபாரத்துல பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிறது. நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வித்தா இருக்கும். இன்னைக்கு நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளும், குடும்பத்தோடையும் சரி சிறப்பான நாளா தான் இருக்கு. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலியமா நீங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய விதமா இருக்கும். நல்ல ஒரு நம்பிக்கையான மனநிலையும், உறுதியும் உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. தெளிவான சிந்தனைகளுக்கு செயல்கள்ல திடம் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும், நல்ல ஒரு திருப்தியான, நம்பிக்கையான மனநிலையும் இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். ஆ இன்னைக்கு சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு எடுக்கிற நாளா இருக்கும். திருமண பேச்சுக்கள்ல கண்டிப்பா கைகூடக்கூடிய விதத்துல இருக்கு. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும், கூட பிறந்தவங்களோட ஆதரவும், திருப்தியும் நல்லாவே இருக்கு. இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட சிறந்த வேலைக்கான நல்ல பேர பெறக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமை மேலதிகாரிகளால பாராட்டப்படும். உங்களோட தனித்திறமை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தி நல்ல ஒரு பேரும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாவும் இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு செய்ற வேலைகள், தொழில்ல புதிய யுக்திகள் எல்லாமே உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாவும், பயனுள்ளதாவும் இருக்கு. தொழில்ல நல்ல லாபம், வருமானம் பெற விதமா இருக்கு. சூழ்நிலைகள் சாதகமா இருக்கறனால, எத பத்தியும் கவலைப்படாம நாள் முழுக்க வேலைகள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, நேர்மையா உங்களோட உணர்வுகள பகிர்ந்துக்கிற நாளா தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் காணப்படும். மனசுக்கு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடையும், நல்ல ஒரு அனுநித்தியோடையும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அ உங்க துணைக்கோ, உங்க கணவன் மனைவிக்குள்ளேயோ பிடித்த மாதிரி சில விஷயங்கள செஞ்சு மகிழ்ச்சியாவும், இனிமையான தருணங்களையும் நாள் முழுக்க அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலம் குறித்து நீங்க சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கவும், வர பணத்த, வர லாபத்த, வர அ அ உபரி பணத்த அப்படியே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் பயனுள்ள செலவுகளா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா நாள் முழுக்க திடமான ஆரோக்கியத்த பராமரிப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பாவும், செழிப்பாவும் நாள் போக வாய்ப்புகள் இருக்கு. உற்சாகமா நாள கொண்டாடுறது க உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு நாள கொஞ்சம் பொறுப்போடையும், கொஞ்சம் சிந்தனைகளோடையும் கொண்டு போக உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பணம் சம்பந்தமா கொஞ்சம் ஜாக்கிரதை எல்லா விஷயத்திலயும் சரி. வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள பசங்களால அமைதியற்ற சூழ்நிலைகள் நிலவும். எந்த செயலையும் செய்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள கைவிட்றாதீங்க. இன்னைக்கு அவங்க மூலியமா ஒத்துழைப்பு கிடைக்கும். தெய்வ வழிபாடு செய்றது மனசுக்கு நிறைவையும், திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்கள சுத்தி இன்னைக்கு நெறைய செய்ற செயல்கள், காரியங்கள்ல சவால்களோ, தடைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்.
உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்க பாட்டு கேட்கறது, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கலந்துக்கிறது, நல்ல ஒரு அ உங்களுக்கு பயனுள்ள விதமா உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள சிறப்பா கொண்டு போகணும்னா, அ எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டம் இல்லாம, குடும்பத்துக்குள்ள பேச்சுக்கு பேசும்போது வார்த்தைகள்ல கவனம், நண்பர்கள் கூடயும் சரி, சூழ்நிலைய பார்த்து பேசுங்க. யா எல்லாரையும் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்றதுல சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். வேலை அதிகமா இருக்கு, தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தவறுகள் ஏற்படாம இருக்க, உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கங்க. ஏன்னா, நீங்க செய்ற தவறுகள் உங்களோட பேர கெடுக்கிறதுக்கான முயற்சிகளா இருக்கும். அடுத்து உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு திருப்திகரமான உறவு நிலை இல்ல. எதையோ நெனச்சுக்கிட்டு நீங்க எதையோ ஒண்ணு செய்யாதீங்க. உங்களோட கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசு விட்டு ஓப்பனா பேச வேண்டியது அவசியம். உங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாதீங்க. அது தவறான புரிதலும், தவறான அ எண்ணங்களும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சந்தேகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனா பேசி நாள சுமூகமா கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு, இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும். உங்களோட பணத்தையும், உங்க கையில இருக்கிற சேமிப்பையும் கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்துங்க. சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம, பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமா எந்த ஒரு முடிவும் தேவையில்ல. நிதானமா பணத்த யோசிச்சு செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட ஆரோக்கியத்திலும் சில பாதிப்புகள் இருக்கு. பதட்டங்கள், குழப்பங்கள்னால. அ அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் சில பாதிப்புகள் இருக்கு. அதுக்குண்டான செலவுகளையும் செய்ற மாதிரி இருக்கு. நாள்ல கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கத்தான் செய்யும். புத்திசாலித்தனமா, பொறுமையா, நிதானமா எல்லாத்தையும் நாள பொறுமையா கொண்டு போறது நல்லது. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள் கொஞ்சம் கலவையான நாளா தான் இருக்கும். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, நல்லத பாசிட்டிவாவும், கெட்டத நெகட்டிவாவும் எடுத்துக்கிட்டு, வாழ்க்கையில முன்னேற வழிய பார்க்கறது நல்லது. உங்களுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சுபகாரியங்கள் ஒரு சிலரால கைகூட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல எதிரிகளால இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. பயணங்களால அலைச்சல் இருக்கு. ஆ பயணங்கள் ஒரு சில நேரங்கள்ல எதிர்காலத்துக்கு வகையில நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமா கொடுத்த கடன்கள் வசூலாக வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. உறவினர்கள் ஒரு சிலர் ஆதரவா இருக்கிறது உங்களோட நாள்ல பணப்பிரச்சனைகளை தவிர்க்க உதவியா இருக்கும். நாள்ல கொஞ்சம் சவால்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட செயல்கள் வளர்ச்சியில தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். உங்களோட இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டியது அவசியம். பெரிய அளவுல சிந்தனை ஏற்படுத்தி கொண்டு விரும்பிய பலன்களை அடைய வேண்டியது அவசியமா இருக்கு. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஏன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைகளுக்கேற்ப நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போகலாம். தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட வேலைகளை திறமையா செய்யறதுல தைரியம் இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தைரியத்தோடையும், நம்பிக்கையோடையும் செயல்பட வேண்டியது அவசியம். அப்பதான் மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெற முடியும். எதிர்காலத்துல வளர்ச்சி இல்லைனாலும் நாள்ல உங்களோட வேலைகள்ல பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கூட வேலை செய்றவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட பேச்சுல கண்டிப்பா இன்னைக்கு கட்டுப்பாடு தேவை. ஏன்னா உங்களோட மனநிலை, மனசுல இருக்கிற குழப்பங்கள் உங்க தொணக்கூட தேவையில்லாத ஆ கோபத்தையும், எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். பொறுமையான அணுகுமுறை தேவை. நட்போட பழக முயற்சி செய்றது நல்லது. சில விஷயங்கள பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையாக்காம பார்த்துக்கிறது நல்லது. சிறப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் அமைதியும் பொறுமையும் இருந்தா நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து மூலியமா பண வரவு ஏற்படலாம். சேமிப்பு நிலை உயராது. ஏன்னா நீங்க வர்றது அப்படியே ஏதோ ஒரு கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடனை முதல்ல முடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மற்றபடி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. பொறுமையா நிதானமா நாளை கொண்டு போங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் சாப்பிடாதீங்க. உடம்புல ஹீட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஓவர் குளிர்ச்சியும் ஆகாது, உஷ்ணமாகவும் வாய்ப்பாகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களோட நாளை பதட்டம் இல்லாமையும், பாதுகாப்பு இல்லாத உணர்வு இல்லாமையும் கொண்டு போகிறதுக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்னைக்கு பொருளாதார நிலை சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகுது, இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளில் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தைரியமும் உறுதியும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சியில் தடைகள் இருக்குது. வெற்றி பெறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது இருக்கும். பதட்டப்படாமல் கட்டுப்பாடோட செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நாள் சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது. உங்களோட காரியங்களில் பதட்டப்படுறதும் உங்களோட தன்னம்பிக்கை இழக்கிறதும் உங்களை நாளை நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இன்றைக்கி அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட கஷ்டமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை விரும்பி செஞ்சிங்கன்னா நல்லது. நேரத்துக்கு முடிக்க முயற்சி செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் மேம்போக்காக இருக்காதீங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட கமிட்மெண்ட் இருந்து உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமோ சாதகமான பலனோ கிடைக்கும். இல்லைனா உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட்டு வேலைகளை சிக்கலாகிற மாதிரி இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி காதலர்களுக்குள்ள பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு போகிறதும் வெளியிடங்களுக்கு ஒன்றா வெளியில் போகிறதும் நல்லதாக இருக்கும். அங்கே வச்சு உங்களோட பிரச்சனைகளை பேசி சமாதானம் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். நல்ல ஒரு உறவில் மேம்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளோட பிரச்சனைகள்லாம் இங்கே கொண்டு வராதீங்க. உங்களோட எதிர்காலம், உங்களோட சுய சந்தோஷத்தை பற்றி மட்டும் யோசிங்க. குடும்பத்தோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. துணைக்கூடையாவது அட்லீஸ்ட் டைம் பண்ண வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வங்கியில் இருக்கிற பணம் கரையிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்கிறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். முடிஞ்சால் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. அமைதியாக பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. தலைவலி பாதிப்பு இருக்கலாம். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. நல்ல ஒரு ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. வீட்டில் சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபகரமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ராசியை உற்சாகமாக கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் எல்லா வேலையிலையும் எல்லா ஒரு செயல்கள்லையும் நீங்கள் உற்சாகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அது மூலிமா குடும்பமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலைகளில் புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா தொழிலில் நல்ல ஒரு ஆர்டரோ கிடச்சி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நாள் முழுக்க உங்ககிட்ட ஒரு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது. எல்லா செயல்கள்லையும் நல்ல ஒரு உற்சாகமாக மனநிறைவோடு செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பணவரவு இருக்கிறதுனால சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளாக தனுசு ராசிக்கு இருக்குது. பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முன்னவே முடிச்சுட்டு நல்ல ஒரு சாதகமான பலனும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாக உங்களோட ஜாலியாக உங்களோட வேலைகளை செய்கிறது உங்களுக்கே ஒரு மனநிறைவோடும் திருப்தியோடையும் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குண்டான வகையில் பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ உங்களோட பெயர் ரெஃபர் செய்யப்படும். அது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு துணை கூட அமைதியாக பேசி பழக வேண்டியது அவசியம். ஏன்னா நாளை ஜாலியாக தான் இருக்குது. ரொம்பவே உற்சாகமாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரங்களில் அவங்கள நீங்கள் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல ஒரு பிணைப்பு வலுப்படக்கூடிய விதமாக இருக்கும். அமைதியாக பேசி பழகி ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயங்களை செஞ்சு அவங்களையும் உற்சாகமாக வச்சுக்கிட்டு நீங்களும் உற்சாகமாக இருந்து நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களோட கவனக்குறைவாலேயோ இல்லைன்னா அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம விட்டுறாதீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்கன்னா நாள் உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. பாதுகாப்பாகவும் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட தேவைக்கேற்பையும் உங்களோட எதிர்கால சேமிப்புக்கேற்பவும் இன்றைக்கி பணவரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பீங்க. நல்ல ஒரு பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வரவுகளும் நல்லா தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிறந்த ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக நாள் முழுக்க இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போக எல்லா விதத்துலேயும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களோட நாளை கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வளர்ச்சிக்குரிய நாள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் வளர்ச்சியை கொண்டு போகலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் வருகை மனசுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. அவங்களையும் நீங்கள் அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது. அது மூலிமா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பசங்களோட எதிர்காலம் குறித்து யோசிக்கவும் உங்களோட எதிர்காலம் குறித்து திட்டமிடவும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாள் முழுக்க நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக மும்முரமாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள். முக்கிய முடிவுகளை எடுத்து தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவீங்க. வேலையிலையும் சரி சூழ்நிலைகளை பக்குவமாக கையாண்டு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கஷ்டமான வேலைகளையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற செயல்திறன் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஆச்சரியமாகவும் புதிதாகவும் இருக்கும். நல்ல ஒரு விதத்தில் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவீங்க. கண்டிப்பாக இந்த நாள் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அனுசரித்து போகிற போக்கு இருந்ததுனாலே போதும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நல்ல ஒரு இனிமையான புரிதல், இனிமையான தருணங்கள், மகிழ்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிறப்பான பலன்களை அடையிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. தொணக்கூட இருக்கிற நல்ல ஒரு புரிதல் மூலிமா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு துணையோட ஆதரவும் துணையோட உறவினர்கள் ஆதரவும் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக தான் இருக்குது. கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் வர பணத்தை அப்படியே சேமிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளும் நல்ல ஒரு சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறந்த பலனும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நிறைஞ்ச ஆற்றலும் சிறந்த ஆரோக்கியமும் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நீங்களே உங்களோட ஆரோக்கியத்தை நல்ல வகையில் பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உடற்பயிற்சியும் உற்சாகமும் மனசுக்கு நிறைவு தர மாதிரி தான் இருக்கும். சிறப்பான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகளோட நாளை கொண்டு போக உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வும் மந்தமும் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பசங்க அவங்களோட படிப்பில் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்குது.
அவங்கள நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் அடையிறதுல சிக்கல்கள் இருக்கும். எந்த ஒரு செயல்கள் செய்றதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்றது நல்லது. பெரிய மனிதர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்கும். வேலை விஷயமா பயணங்கள்ல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய விதமா இருக்கும். இருந்தாலும் அலைச்சலுக்கு பின்னாடி தான் பலன் உண்டு. வேலைகள திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. வருமானம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் செலவுகள கட்டுப்படுத்தி பண நிலைமைய சமாளிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள சாதகமான பலன்களை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்த தர மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சிக்கான கடினமா உழைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட வளர்ச்சிய பாதிக்கிற வகையில சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. பேசும்போதும் சரி, மெயில் போடும்போதும் சரி, யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். பதட்டம் இல்லாம நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது. வேலையில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு மகிழ்ச்சிகரமா கிடையாது. உங்களோட பிரச்சனைகள் உங்களோட சில சுத்தி இருக்கிறவங்களால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பேசும்போது வார்த்தைகள பார்த்து பேசுங்க. மேலதிகாரிகள் கிட்டயும் சரி, கூட வேலை செய்கிறவங்கக்கிட்டயும் சரி, தேவையில்லாத வாக்குவாதங்கள பண்ணி, உங்களோட பேர கெடுத்துக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் முயற்சி, கடின உழைப்பு மூலியமா உங்களோட வேலையில வளர்ச்சி காண முயற்சி செய்யுங்க. அ திட்டமிட்டு செயல்படுறதும், கவனமா செயல்படுறதும் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிதாக்கி, தேவையில்லாத அ பிரச்சனைய பெருசாக்குற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் உறவுல மகிழ்ச்சி குறையும். புரிதல் குறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகளையும், சூழ்நிலைகளையும் தெளிவா அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். புரிதல் இல்லாத காரணத்தினால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா, நாள அமைதியா கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. வரவும் செலவும் சமநிலையில இருக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வரது ரூ. 100 செலவுகள் 200 அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகளோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிற செலவுகள், பசங்களால் ஏற்படுற வீண் செலவுகள் உங்களோட மனசை குழப்புற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிற பசங்க இல்லைன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களோட ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் எல்லாரையும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி அந்த மீன ராசி. நாள பதட்டம் இல்லாமயும், பயம் இல்லாமயும், தைரியத்தோடையும் கொண்டு போக வேண்டிய ஒரு நாள். உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மன உளைச்சல் அடையாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க மேல தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற நிலை உருவாகும். நெறைய மாற்றங்கள், எதிர்பாராத சில குழப்பங்கள் உங்களையே அ குழப்புற மாதிரி இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. வியாபாரத்துல பெரிய முதலீடுகளோ இல்லன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்ல, பணம் அதிக அளவுல பணம் இருக்கா ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஆனா நாள் முழுக்க எல்லா விஷயத்திலயும் நிதானமும், பொறுமையும் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிராதீங்க. நெறைய கடினமான சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டியது இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனநிலை சமநிலையில வச்சுக்கிட்டு, அமைதியா வச்சுக்கிட்டு, நாள சமாளிச்சுட்டு கொண்டு போறது நல்லது. அது சிறந்த பலனை குடுக்கும். முடிஞ்சா எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. அப்படி யாரையும் அனுசரிச்சு போக முடியலன்னா, ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது இன்னைக்கு நாள்ல நல்லது. ஏகப்பட்ட குழப்பங்கள், தடை தாமதங்கள், நாளே எதையோ இழந்தா மாதிரி ஒரு சில உணர்வு இருக்கும். மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட நாள சிறப்பா கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கீழ வேலை செய்றவங்களுக்கு கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். செய்கிற வேலைகளில் நிதானமாக தெளிவோட கவனக்குறைவு இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலைகளில் ரொம்பவே ஜாக்கிரதை. நீங்கள் தவறுகள் செஞ்சிங்கன்னா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற மாதிரி ஆகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத ஈகோ பிரச்சனையை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தான் உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு உன் மனசுல இருக்கிற வருத்தங்கள், கவலைகள அவங்களுக்கு புரியிற மாதிரி பக்குவமா எடுத்து சொன்னீங்கன்னா, அவங்களோட ஆதரவும், ஆறுதலும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சில பிரச்சனைகள சொல்ல வேண்டான்னு நீங்க நெனச்சு, மறைச்சு, அது தெரிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. தேவையில்லாத வார்த்தைகள விடாம பார்த்துக்கிறது நல்லது.
பதட்டத்தை கொண்டு போய் காதலன் காதலியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அவங்க மேலே கொட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவை விட செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். கையில் இருக்கிற பணத்தை கட்டுப்படுத்தவே பயமாக இருக்கும். சேமிக்க முடியாதுங்கிற பயமும், பணம் கையில் இல்லைன்ற கரையுதுங்கிறத பயமும் நிறையவே இருக்குது. பணத்தை கையில் வச்சுக்காதீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் இறை வழிபாடும் ரொம்பவே அவசியம். பதட்டங்கள் அதிகமாக இருக்குது, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. நாளை நிதானமாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை, இந்த வீடியோவை இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்குறீங்க. அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும். உங்களுக்கும் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வர வீடியோக்கள் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான வீடியோக்களை எடுத்து போட நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா வார ராசி பலன் போட்டாலும் சரி, மாத ராசி பலன் போட்டாலும் சரி, வியூவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு அதில் ஒரு ஆதாயமோ பலனோ இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 100-200 பேர் பார்க்குறீங்க. அதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டதில் ஒரு பலன் வேணும். அது உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை செஞ்சிங்கன்னா நல்லது. முடிஞ்சால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு எப்போயும் நன்றி, வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள். வீடியோஸை போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.